அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். மீல் பிளானிங், ப்ரிப்பரேஷன் இது 2மே எனக்கு பிடிச்ச ஒன்று. மீல் பிளானிங்கிறதுக்காக ஒரு வாரத்துக்கான சமையல்லாம் யோசித்து ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். முதல் நாள் மட்டும் ஒரு பிளான் போட்டுருவேன். அதேமாதிரி ப்ரிப்பரேஷன் அப்படின்னா பல்கான திங்ஸு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜை நிரப்பி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கிற நேரத்தில் ரெடி பண்ணி வைக்கிறது தான் என்னுடைய ப்ரிப்ரேஷனாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டினியூவாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நாள் மந்தமாகவே தான் இருந்துச்சு. இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டீன் லைஃப்பை பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன். முதல் நாள் நைட்டுக்கே மாவுக்கு ஊற போட்டிருந்தேன். இங்கே அந்தமானில் இப்போது அதிகமாக பவர் கட் ஆகுது. பவர் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சு வேலையாக கிரைண்டரில் தான் கை வச்சேன். ஃபஸ்ட்டு வடைக்கு ஊற போட்டிருந்தேன். பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் சுட்டு கொடுக்கலான்னு அதை அரைச்சி அள்ளிட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசை மாவுக்கு வந்து போட்டிருந்தேன். அதை ஒரு சைடு ஓட விட்டுட்டு அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பேக் பண்ணிடலான்னு இந்த பக்கம் கிரேவி செஞ்சு வச்சுருக்கேன். பூரியும் சன்னா மசாலாவும் செய்கிறதுக்கு பூரிக்கு மாவு நைட்டே பிணைஞ்சும் வச்சுட்டேன். கிரேவியும் நைட்டே வச்சுட்டேன். சன்னா ஊற போட்டிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு சன்னா மட்டும் வேக வச்சுட்டு இந்த கிரேவியை சூடு பண்ணி சேர்த்துட்டா வேலை ரொம்ப ஈஸியாகிடும். இது மட்டும் அப்படின்னு கிடையாது. கடலைக்கறி இல்லை வேறு எந்த கிரேவினாலும் இந்த மாதிரி கிரேவி மசாலா போட்டு தாளித்து வைக்கலாம். அப்படி இல்லைனா தக்காளி சட்னி அரைக்கணுன்னா கூட நான் நைட்டே வதக்கி வச்சு காலையில் தான் அரைப்பேன். என்னோடய மீல் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சமைக்க போகிறோன்னு யோசித்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் செஞ்சு வைக்கிறது. அவ்வளோதான், சிம்பிள். இந்த வாரம் ஃபுல்லாக என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு யோசித்து ஒரு டைம் டேபிள் போட்டு பார்த்து சமைக்கிறது நமக்கு செட் ஆகாது. இங்கே அந்தமான் பொறுத்த வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்கிறத விட பிரஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஒரு கேப் வரும் இல்லையா? காலையில் 11 மணிக்கு தான் இங்கே பிரேக் விடுவாங்க. மதியானம் சாப்பாட்டுக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. காலையில் என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் டிஃபனாக கொடுத்து விடுறது. மோஸ்ட்லி டிஃபன் ஐட்டம் மட்டும்தான் கொடுக்குறது. இங்கே எல்லா ஸ்கூலுமே 2 மணிக்கு முடிஞ்சிடும். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து சோறு சாப்பிடுவாங்க. நான் இந்த ஒரு சைடு மட்டும் ஆங்கிள் வச்சு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து மதியான சாப்பாட்டுக்கு காய்கறிலாம் ரெடியாக வச்சுருக்கேன். அதுவுமே அடுத்து தாளிச்சிட்டு வேலையை சீக்கிரம் முடிக்கலான்னு பூரி சுட்டுக்கிட்டே இருக்கேன். வர வர டல்லாகிட்டே போகுது பூரி. என்னடான்னு கவனித்து பார்த்தா இந்த அவசரமாக சமைக்கிறப்ப தான் சிலிண்டருக்கு அலாரம் அடிக்கும் போல் சிலிண்டர் காலி. நானும் அதிகமாக பார்த்துட்டேன். இங்கே வந்ததுலேருந்து சிலிண்டர் காலியாகிற நேரம் இந்த காலை நேரமாக தான் இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல வேளை அன்றைக்கி வீட்டில் சிலிண்டர் இருந்துச்சு. சமயத்தில் இல்லை அப்படின்னா இவங்க போய் எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். இண்டக்ஷன் இல்லைனா வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்வேன். அதோட சிலிண்டரும் மாட்டிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து பூரியும் சன்னா மசாலாவும் பேக் பண்ணியிருந்தேன். அர்ஷானுக்கு வந்து வாயெலாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் கடல் பாசி நைட்டே காய்ச்சி உரைய வச்சுருந்தேன். அதையும் கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுருந்தேன் 2 பேருக்கும். இந்த மாதிரி உரைய வச்சு சாப்பிட்றத விட வாய் புண்ணு வயிறு புண்ணுலாம் இருக்குது அப்படின்னா கடல் பாசியை காய்ச்சிட்டு அதை இறக்கி ஒன்று பசும்பால் இல்லைனா கொஞ்சம் ஆற விட்டுட்டு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சூடு இருக்கும் போதே நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா வாய் புண்ணு வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. நல்லா ஆற விட்டால் உறைஞ்சிரும். ஆற விடாமல் நம்ம குடிச்சிடணும், அதுவும் வெறும் வயிற்றில். ஆனால் பிள்ளைங்க அந்த மாதிரி குடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் கேட்குறாங்களா, சரி இப்படியாச்சும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே உரைய வச்சுருந்தேன். இந்த டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணி கையில் கொடுத்து அனுப்பிட்டோம். பாதி வேலையை முடிச்சிட்ட மாதிரி ஒரு ரிலாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருவேன். சூடாக ஒரு புதினா டீ இல்லைனா காஃபி அது குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சன் போவேன். ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். எப்போதுமே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் அனுப்புகிறேன் இல்லையா, இந்த டைமில் தான் மாவு ஆட்டுவேன். ஏன்னா எனக்கு அவங்கள அனுப்புகிறதுக்கும் மாவு முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து கிரைண்டர்லேயே மாவை ஒரு தடவை சுற்றி விட்டுட்டு எடுத்து ஊற்றிடுவேன். இந்த தடவை தான் இந்த மாதிரி கையால் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுக்கிறேன். இது வந்து கீழ் வீட்டு அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த டிப்ஸை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் அவங்க தான் சொன்னாங்க. நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த தடவை மாவு ஆட்டும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு சட்டியில் வச்சுருக்கேன் இல்லையா, அது மட்டும்தான் புளிக்கிறதுக்காக வெளியில் வைப்பேன். மற்றபடி மாவை ஆட்டின கையிலேயே இந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். புளிக்க வச்சு ஃப்ரிட்ஜ் உள்ளே வைக்க மாட்டேன். புளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இல்லையா, அதை மதியானம் சாம்பார் வச்சுருவேன். நைட்டு இட்லி சுட்டு காலி பண்ணிடுவேன். இப்போ அந்தமானில் பவர் கட் ஆகுறதுக்கும் நான் ஃபாலோ பண்ணுற இந்த டிப்ஸுக்குமே எனக்கு கரெக்டாக செட் ஆகுது. இப்போது நீங்கள் பார்க்குற டைமில் நான் மதியானம் சாம்பாரும் வச்சு முடிச்சுட்டு தான் ப்ரிப்ரேஷன் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன்.
இது என்னன்னா சிறுதானியம் மில்லட்ஸ் வச்சு இட்லி தோசை மாவு. சிறுதானியத்தை நம்ம ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா இட்லி தோசை மாவு தான் ஒரு பெஸ்ட்டு மெத்தடு. தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு நமக்கும் ஆசை தான், ஊற வைக்க அலுப்பு இல்லையா? இந்த மாதிரி பேட்சாக எடுத்து வச்சிட்டோன்னா எடுத்து வச்சதுக்காகவே கண்டிப்பாக நம்ம ஊற வைப்போம். அதுக்காக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த சிறுதானியம் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த அலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நான் அதில் எடுத்திருக்கேன். நீங்கள் டீ கிளாஸு டம்ளரு எதில் எடுத்தாலும் மற்ற பொருளையும் அதே பொருளே அளந்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த அலக்கில் ஒரு பங்கு ஃபுல்லாக ராகி, அதே அலக்கில் ஒரு பங்கு ஃபுல்லாக இட்லி அரிசி, இப்போ 2 பங்கு ஆயிடுச்சு. நடுவில் ஒரு பங்கு குதிரைவாளி, ஒரு பங்கு இட்லி அரிசி. இந்த ஓரத்தில் ஒரு பங்கு கருப்பு கவுனி அரிசி, ஒரு பங்கு இட்லி அரிசி. மொத்தமே 2 பங்கு எடுத்திருக்கேன். 2 பங்குக்கு அரை பங்கு, அரை அலக்கு அளவுக்கு உளுந்து. இப்போ 3க்குமே அரை அலக்கு உளுந்து சேர்த்துட்டு 3க்குமே தனித்தனியாக அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இது தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. கம்பு எடுத்தாலும் சரி, சாமை, வரகு, திணை அரிசி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பங்கு திணைனா ஒரு பங்கு இட்லி அரிசி, அரை பங்கு உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம், இது தான் அளவு. இதிலே நீங்கள் அந்த சிறுதானியத்தை மட்டும் மாற்றி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன் 3 பேட்ச் மட்டும் ரெடி பண்ணேன்னா, வீட்டில் இந்த பாக்ஸ் ரொம்ப நாளாக சும்மாவே இருந்துச்சு. சரி, இதில் 3 போர்ஷன் தான் இருக்குது இல்லையா, 3ஆக ரெடி பண்ணி 3 இதில் போட்டுடலாம், நமக்கு அப்பப்போ ஊற வைக்கும் போது வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். ஆனால் உள்ளே கொட்டும் போதே பத்தலை. இதுக்கு டப்பா வேறு 3 எடுக்கணுமேன்னு யோசிச்சுட்டே நின்னேன். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து 3 கம்பார்ட்மெண்ட் மாதிரி அரையாக இருக்குமா, இதில் கொட்டி வச்சுட்டேன். இது சின்ன வேலை தான், ஆனால் அந்த டைமில் ஊற வைக்க நமக்கு எவ்வளோ அலுப்பாக இருக்கும், இல்லை மறந்துடுவோம் இல்லையா? இப்படி வச்சுட்டோன்னா வச்சதுக்காகவே கண்டிப்பாக ஊற வச்சு சாப்பிடுவோம். இன்னொரு பக்கம் நம்ம சேனலோட ஒரு ஹிட்டான ப்ரிப்பரேஷன் மல்டிகிரெயின் மிக்ஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரமலான் ப்ரிப்பரேஷனில் போட்டது. நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க. ஒரே கிளாஸ்லேயே எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பச்சை பயிறு, வரகரிசி, கருப்பு கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, கொள்ளு, திணை அரிசி, ராகின்னு மொத்தம் 8 பொருள் சேர்த்துருக்கேன். இதில் இது தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. கம்மியாக வேணும்னா 4-5 பொருள் சேர்த்துக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ராஜ்மா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு வச்சுட்டா மல்டிகிரெயின் மிக்ஸ் ரெடி. இதுவாக இருக்கட்டும், நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த இந்த சிறுதானிய இட்லி தோசை மாவு எல்லாமே வந்து எப்படி இருக்கும் இட்லி தோசைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். நான் ஷார்ட்ஸில் ஊற வச்சு அரைச்சி உங்களுக்கு இட்லி தோசை எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். எப்படி ஊற வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். மல்டிகிரெயின் மிக்ஸ் வந்து நம்ம அடை தோசைலாம் சுடுவோங்க இல்லையா, அந்த மாதிரி கூட சுடலாம். நான் வந்து இன்றைக்கி தானே இட்லி தோசை மாவு அரைச்சிருக்கேன், அதனால் ஊற போடலை. அது காலியாகிற டைமில் அடுத்த தடவைக்கு இந்த மாதிரி சிறுதானியமோ இல்லைனா அடை தோசையோ மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி வச்சு இட்லி தோசை மாவு இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து பேட்சாக வச்சுட்டேன். அது மட்டும்தான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இவன் விடவே இல்லை. இவனுக்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நின்னேன் அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரம் இவன்கிட்ட உட்காந்து விளையாட்டு காமிச்சிட்ருக்கணும். விளையாடுறோமோ இல்லையோ கிட்டேயே உட்காந்துருக்கணும். அவன் எடுத்து விளையாடுறது ஒன்று கிச்சன் ஜாமான், அப்படி இல்லைன்னா ஒரு கப்பில் வந்து பொரி போட்டு கொடுப்பேன். அதில் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பான், மீதி பூரா வீட்டில் பறந்து கிடக்கும். காலையில் ஸ்கூல் போகும்போது இவங்க பார்த்துப்பாங்களா, அந்த கேப்லேயே நான் லஞ்சுக்குள்ளே வேலையும் செஞ்சு முடிச்சிடுவேன். காலையில் எழுந்திரிச்சிட்டா 2வது ஷிஃப்ட் வந்து தூங்கிடுவான். தூங்க வச்சுட்டு வேறு வேலை இருந்தால் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலை பார்த்துட்ருப்பேன். நேற்று இதே மாதிரி தூங்கும்போது தான் பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ வந்து ஸ்டவ்வில் வேலை இருந்துச்சு, மதியானம் சமைக்கிற வேலைலாம், அதனால் உருக்க முடியல. அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். சரி, இன்றைக்கி எடுத்துடலான்னு எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இன்னும் கூலிங் போகணும். இந்த வெண்ணெய் இருக்குது இல்லையா, இது கூலிங் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட எனக்கு பிடிக்கும். என்னை விட்டால் எல்லாத்தையும் கூட சாப்பிட்ருவேன். அப்புறம் நெய் எடுக்க முடியாது. அப்படி சாப்பிட்டா கூட 5 கிராம் கூட வெயிட் ஏறி இருக்க மாட்டேன். அப்புறம் இது வந்து கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். 1 கிராம்பு எண்ணெய், அது பல் வலிக்கு வைக்க. அப்புறம் துளசி எண்ணெய், யூக்கலிப்டஸ் ஆயிலெலாம் வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம மேனிக்கு ஃபேஸ் பேக்குக்கு ஆலிவ் ஆயில், அப்புறம் பாதாம் எண்ணெய், முல்தானி மட்டி, சந்தன பவுடர், இது எல்லாமே இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. நான் ஒன்றா ட்ரை பண்ணும்போது இன்ஷால்லா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது நல்லாயிருக்கு அப்படின்னும் சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுக்கிறதுக்காக தான் அந்த பையை நான் எடுத்தது. அதோட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வேலையாக நம்ம உளுந்தங்கஞ்சி பவுடர், இது இல்லைன்னா எனக்கு சரியாக வராது. நான் வந்ததுலேருந்து குடிக்கவே இல்லை. 1 கப்பு கருப்பு உளுந்து எடுக்கிறீங்கன்னா 1/4 கப்பு பச்சரிசி. பச்சரிசி அப்படி இல்லைன்னா சிவப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, எந்த அரிசி வேணுமோ சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போது அந்த உளுந்தங்கஞ்சி அந்த வளவளப்பாக இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது.
கூடவே 2 ஏலக்காய், ஒரு 10 பாதாம் சேர்த்து நல்லா வந்து வாசனை வர்ற வரைக்கும் கருக விட்டுறாமல் வறுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த தடவை வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கும் அந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த எப்படி சொல்கிறது, ஜுரம்லாம் வந்தால் நமக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க இல்லையா, அந்த கால்லாம் முறிச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போதுமே இருக்கும், ஆனால் அதிகமாக இருந்துச்சு. குறுக்கு வலிலாம் ரொம்ப தெரிஞ்சிச்சு. அஸ்பருக்கு நான் இன்னும் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனாலேயே பார்த்திங்கன்னா முதுகு வலிலாம் அதிகமாக வந்துட்டுருக்கோம். எனக்கு அந்த குறுக்கு வலி முதுகு வலி வரும்போது தான் உளுந்து ஞாபகமே வரும். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ரொம்ப நாளாக குடிக்கலையோ அப்படின்னு. அதுவுமே வறுத்து வச்சுட்டு அந்த சட்டி சூடாக இருக்குமா, அதுலேயே பாசி பருப்பும் இருந்துச்சு, அதையுமே வறுத்து தனியாக வச்சுட்டு பிரியாணி மசாலா அரைக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். வீட்டில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா இருக்குது. 2 நாளைக்கு அப்புறம் ஒரு விருந்து வைக்கணும். அதில் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும். எப்படியும் அதுக்கப்புறம் அரைச்சி தான் ஆகணும். அதனால் இப்போவே அரைக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். பிரியாணி மசாலானா 50 கிராம் பட்டை, 25 கிராம் ஏலக்காய், 25 கிராம் கிராம்பு, இது தான் அளவு. அதை தவிர அன்னாசி பூ, ஜாதிக்காய், மாசக்காய், பிரியாணி இலை அதெல்லாம் சேர்த்து அரைக்கவே கூடாது. இந்த 3 பொருள் மட்டும்தான் இந்த அளவில் சேர்த்து அரைக்கணும். இது கொடைக்கானலில் வாங்கினது, நல்லா வாசமாக இருந்துச்சு. ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. அந்த சட்டி சூடு இருக்கும் இல்லையா, அந்த சூடு இருக்கும் போதே போட்டு ஒரு தடவை கிண்டிட்டா போதும். அப்படி இல்லைன்னா வெயில் நல்லா சுள்ளுன்னு இருக்குது அப்படின்னா வெயிலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காய வச்சு அப்படி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். முதல்ல உளுந்தங்கஞ்சிக்கு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அரைக்கலாம்னு. சப்பா, இந்த உளுந்து பவுடர் அரைச்சோன்னே தான் எனக்கு பாதி பலம் வந்த மாதிரி இருக்குது. டெய்லி வந்து ஒரு 10-11 மணி போல் காய்ச்சி குடிச்சிடுவேன். இனிமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்து பல்காக அதிகமான குவான்டிட்டிலலாம் அரைக்க வேணாம். அது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாசனை போன மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த அளவில் தான் அரைச்சி வைப்பேன். இப்போ இந்த பேக்கெட் கொட்டியிருந்தேன் இல்லையா, இதில் இருக்கிற மீதி வந்து அடுத்த பேட்சுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். பட்டை எடுக்கும்போது இந்த சுருள் பட்டை இருக்குது பாருங்கள், அதுவே எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லா வாசமாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து வெண்ணெய் இருக்குது இல்லையா, அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுப்பில். அதோட இந்த பிரியாணி மசாலாவும் இங்கே ரெடி. நல்ல கம கமன்னு வாசமாக சூப்பராக இருந்துச்சு. அரைச்சோன்னா வந்து ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கிரேவி, சுக்கா எல்லாத்துக்குமே கரம் மசாலா யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த பிரியாணி மசாலா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ரெடி பண்ணி அதில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் பிரியாணி மசாலா வாங்கவே மாட்டீங்க. இந்த பக்கம் வச்சுருந்த வெண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை 2 கல் உப்பு போட்டுட்டு கடைசியாக வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். எனக்கு இந்த நெய் எடுக்கிற ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சது. போர் அடிக்கவே செய்யாது. அது என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆடையை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சு அதை ஒரு நாள் வெளியில் வச்சு அதை வெண்ணெயாக எடுக்கும்போது மிக்ஸி ஜாரு, கை எல்லாம் வளவலன்னு ஆகும். அதுலேருந்து நெய்யை உருக்கி கொண்டுட்டு வரும்போது ஏதோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு பொருள் கிடச்சா நமக்கு பொக்கிஷமாக தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி தோணும். நான் நெய் எடுத்தேன் அப்படின்னா அன்றைக்கி நாள் பூரா இவங்கள்ட்ட சொல்லி பெருமை பீத்திகிட்டே இருப்பேன். எங்கள் போட்ட சொல்லுவேன், இன்றைக்கி நான் நெய் உருக்கி எடுத்தேன் அப்படின்னு. ஏன் உங்ககிட்ட கூட நான் எத்தனை வாட்டி இந்த நெய் எடுக்கிறது, வெண்ணெய் எடுக்கிறத காமிச்சிருக்கேன். என்னோடய ப்ரிப்பரேஷன்லேயே பெஸ்ட்டாக எனக்கு போர் அடிக்காத ஒன்று. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கீரை வந்து சூடாக முறுமுறுன்னு சாப்பிடவே நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் சோறு சூடாக இருந்துச்சா, அதில் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டேன். அப்புறம் இந்த நெய் வடிகட்டும் போது ஒரு தூளாக வருது பார்த்தீங்களா, இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து சோறில் பெரட்டி சாப்பிடுவோம், கடுகு சோறு அப்படின்னு சொல்லுவோம். நான் கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட்டேன் இல்லையா, அது சாப்பிடாமல் இருந்திருந்தால் இந்த பாட்டில் ஃபுல்லாக நெய் வந்திருக்கும். எத்தனை பேர் வீட்லேயே இந்த மாதிரி நெய் எடுப்பீங்க, ஃப்ரிட்ஜில் எத்தனை பேர் ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னும் எடுக்காமல் அலுப்பு பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை வடிகட்டினோன்னு அந்த சட்டியை போட்டுற மாட்டேன். முடிஞ்ச வரையும் சவத்தில் சாய்ச்சி வச்சு அது வடியை விட்டு கடைசி சொட்டு வரைக்கும் நெய்யை எடுத்துகிட்டு தான் கழுவ போடுவேன். வீடு ஃபுல்லாக சென்ட்டு போட்ட மாதிரி அப்படி ஒரு வாசனை கம கமன் மனமாக இருந்துச்சு. அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. அடுத்த ப்ரிப்பரேஷன் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து பேரிச்சம்பழம் நிறையா இருந்துச்சு. சரி டேட்ஸு சிரப் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். என்னோடய வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய ரெசிபி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதில் ஒன்று இந்த டேட்ஸு சிரப். நாங்கள் வீட்டில் எல்லாருமே சும்மாவே டேட்ஸ் வந்து சாப்பிட்ருவோம். ஆனால் ஆசிர் தான் தொடவே மாட்டான். அதுக்காக தான் மெயினாக செய்யணும் அப்படின்னு நினச்சதே. பிள்ளைங்க டேட்ஸு சாப்பிட்றாங்கன்னா அப்படியே கொடுங்க, அதுவே நல்லது. அப்படி இல்லைன்னா இனிப்புக்கு பதில் சீனிக்கு பதில் நீங்கள் டேட் சிரப்பை வந்து இனிப்பாக பயன்படுத்திக்கலாம். எங்கெல்லாம் சீனி யூஸ் பண்ணுறோமோ அங்கே டேட் சிரப் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சும்மா சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி டேட் சிரப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். டேட்ஸில் வந்து நடுவில் ஒரு கீரல் போட்டுட்டு அந்த கொட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு குக்கரில் இந்த மாதிரி மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வச்சு வேக வச்சிடலாம்.
உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுறலாம். அப்படி இல்லைனா ஃபேனில் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். எப்படி இருந்தாலும் வடிகட்டும் போது நமக்கு ஆறி தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபேனில் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். அது ஒரு பக்கம் ஆறட்டும். இந்த பக்கம் வந்து உளுந்தங்கஞ்சி வந்து காய்ச்சிட்ருக்கேன். இது ஏற்கனவே அரைச்சிருந்த பவுடர் கொஞ்சமாக இருந்துச்சு. இதில் வந்து கருப்பு உளுந்தும் கருப்பு கவுனி அரிசியும் போட்டு அரைச்சது. அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்கிறது கருப்பட்டி சிரப்பு. அது வேறு ஒன்றும் இல்லை, கருப்பட்டியை கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டா நமக்கு இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சிலாம் காய்ச்சிரும் அப்படின்னா டக்குன்னு யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். இது வந்து நான் செய்யலை, எங்கள் மச்சினா நாத்தனார் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்களுக்கு காய்ச்சிருக்கிறதா சொல்லிவிட்டு எனக்கும் சேர்த்து ஒரு பாட்டிலில் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் காய்ச்சி ஸ்டோர் பண்ணும்போது வேணும்னா இன்ஷால்லா உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டுறேன். நான் உளுந்து பவுடர் ரெடி பண்ணும்போது அதில் கொஞ்சமாக இருந்துச்சு, அதை தான் இன்றைக்கி காய்ச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக காய்ச்சிறேன் அப்படின்னா இதுதான் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே. 2 ஷிஃப்டாக குடிப்பேன். காலையில் ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு கிளாஸுன்னு. 11 மணிக்கு குடிக்கணும் அப்படின்னா கம்மியாக காய்ச்சி குடிப்பேன். அதை ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து மிக்ஸி ஜார்லேயே பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆற வச்சுருந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டி அந்த சாறு மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னென்னா நீங்கள் இதுவரையும் பார்த்தீங்க இல்லையா, இந்த ஸ்டெப் எல்லாமே ஈஸி தான். நான் வேறு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா தண்ணி அலசி மிக்ஸி ஜாரில் குக்கரில் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக கொண்டுட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவு தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு வற்றி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், வடிகட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நானும் புதுசாக செய்கிறேன் இல்லையா, அதனால தான் என்னென்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னு தெரியுது. ஃபஸ்ட்டு வடிகட்டும் போது ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரைனர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த வடி இருக்குது இல்லையா, இதில் வந்து தேங்காய் பால்லாம் வடிகட்டுவோம். மேலே வந்து துணி இருக்கும், அடிப்பகுதியில் நெட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வடி இருந்தால் எடுங்க, டீ வடிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வந்து மஸ்லின் கிளாத்தோ சீஸ் கிளாத்து பன்னீர்லாம் செய்வோம்ல, அந்த துணி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. துணி எடுத்தாலுமே நீங்கள் ஸ்டீல் ஸ்ட்ரெயினருக்கு மேலே வச்சு தான் வடிகட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த வடிகட்டும் போது அந்த டேட்ஸோட சக்கை வந்து சாரில் போகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி 2 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் வடிகட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 1க்கு 2 வேலையாகும். நான் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கரண்டியில் போட்டு அமுக்குறேன், அப்புறமேட்டு மேஷரை வச்சு அமுக்குறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கட்டாயம் வந்து பொறுமை வேணும். எனக்கு இந்த ஸ்டெப்பை செஞ்சு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ பொறுத்து செய்கிறோமே, இது சரியாக வருமா வராதான்னு ஒரு குழப்பத்திலே தான் நான் செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், தூக்கிலாம் போட மாட்டேன். அவ்வளோ டேட்ஸ் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அப்படிலாம் போட்டுற முடியாது. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைனரில் இப்படி போடாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் இல்லையா, இது போடுறது வேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப நேரம் பொறுமை போயிடுச்சு. சரி இப்படி போட்டு பார்க்கலான்னு போட்டால் நல்ல வேளை அந்த ஏற்கனவே வடிகட்டின சாரெல்லாம் நான் எடுத்துட்டேன். ட்ரை பண்ணும்போது அடியில் அந்த ஸ்ட்ரைனர் வழியாக அந்த சக்கையும் சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கர்ச்சீஃப் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு உள்ளே போட்டு அமுக்கி எடுத்தேன். ஆனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா வடி கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மஸ்லின் கிளாத்தோ சீஸ் கிளாத்தோ வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிழிஞ்சு அந்த சாறு எடுக்க ஈஸியாக இருக்குது. தண்ணியை ஊற்றி அண்டா தண்ணியை கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன். சட்டியில் ஊற்றும் போதே நினைக்கிறேன், இது இவ்வளோ தண்ணியாக இருக்கே, இது எப்போ கொதிச்சு எப்போ சிறப்பு வரும். நம்ம வேறு இன்றைக்கி தான் சிலிண்டரை மாட்டியிருக்கோம், சீக்கிரம் சரியாக போனால் இவங்க வேறு வந்து கேட்பாங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சான்னு கேட்பாங்க. எல்லோரும் கேட்குறது தானே. ஸோ அவ்வளோ பெரிய மனசுலாம் நமக்கு கிடையாது. யோசிச்சுட்டே இருந்து ஒரு 10 நிமிஷம் கொதி வந்துச்சா, அப்போ தான் திடீர்னு யோசனை வந்துச்சு, இது கொதிக்கணும் அவ்வளோ தானே. அதை அப்படியே தூக்கி ரைஸ் குக்கரில் ஊற்றிட்டேன். டேட்ஸு சிறப்பை ரைஸ் குக்கரில் பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி சக்கை எடுத்தோம் பாருங்கள், அதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் வந்து எந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான், நல்லாவும் இருக்காது. அது முடிஞ்ச வரைக்கும் சாரை எடுத்து தூக்கி போட்டு தான் ஆகணும். நான் வந்து கீழே போட மனசு இல்லாமல் செடி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லேசாக பள்ளம் பறித்து உள்ளே போட்டிருக்கேன். ஆனால் ரைஸ் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இதில் ஸ்டவ் மாதிரி நம்ம சிம்மில் வைக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த ஓரம்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காக அந்த சிரப் மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரைஸ் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா எட்டிலாம் அந்தாண்ட போயிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் கொதி வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்லா கொதித்து இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டிருச்சுன்னா கிட்டேயே நில்லுங்க. ஏன்னா அது தானாலாம் பட்டன் மேலே வராது, அந்த தண்ணி இருக்க கொதிச்சுட்டே தான் இருக்கும். அதிகமாக கொதிச்சிச்சு அப்படின்னா அந்த தீஞ்சு போன மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால் நான் ஓரளவு இந்த சிரப்பு வந்ததுக்கப்புறம்
நானாக தான் ஆஃப் பண்ணி எடுத்தேன் வெளியில். அது அப்படியே வந்து பாட்டிலில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன்னா சூடாக இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். நான் ஆரம்பிக்கும் போது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா செய்யும்போது நீங்களும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் பண்ண தப்பெல்லாம் அந்த இடத்துல சொல்லி காட்டியிருக்கேன். ஈஸியாக எடுக்கிறதுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸ் வந்து ஏதாச்சும் இன்னும் ஒரு 1, 2 தடவை செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் பிடிச்சிருவேன். இப்போவே ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிப்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைனரில் வடிகட்டும் போது 2 தடவை போட்டுக்கோங்க. அதே மாதிரி துணி வச்சு வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் டைம் ஆகுது. பொறுமையாக அந்த வடிகட்டுறதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே பின்னாடி இந்த 2 வேலையும் ஈஸி தான். இடையிலே வந்து ஒரு குழப்பத்தோடு தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 200% ஒர்த்தான ஒரு ப்ரிப்பரேஷன். டேட் சிரப் செம்ம வாசமாக திக்காக சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த சட்டியில் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து பால்லையே கழுவி எடுத்துட்டேன். இதை அப்படியே போய் அந்த உளுந்தங்கஞ்சி காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கிட்டேன். டேட்ஸு சிரப்பு வந்து இனிப்பு சேர்க்குற எல்லா இடத்துலையும் பிரெட் டோஸ்ட் பண்ணுறோம், ஒரு மில்க் ஷேக் போடுறோம், சத்து மாவு, உளுந்தங்கஞ்சி, பாலில் மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட தாராளமாக கொடுக்கலாம். பேரிச்சம்பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் 200% ஒர்த்தாக இருக்குது. எனக்கும் ஃபஸ்ட் டைம் தானா, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் தெரியுது. அடுத்த தடவை ஏதாச்சும் ஈஸியாக பண்ணுற மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரிப்பரேஷனில் பேன் கேக் மிக்ஸு அப்புறம் இன்னும் 2, 3 ஐடியா பாக்கி இருக்குது. அந்த டேட் சிரப்லேயே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓடாது, அவ்வளோதான், டயர்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கான ப்ரிப்பரேஷன் இதான். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லையா, வீட்டில் என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் அந்த ஃப்ரீ டைமில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாலே போதும், நமக்கு வேலை ஈஸி தான். இந்த ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு எது பிடிச்சது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.